இனிமே நம்ம பிஎஃப் அமௌண்ட்டை ஏடிஎம்ல ஈஸியாவே எடுத்துக்க முடியும். அது எப்படின்னு தானே கேட்குறீங்க? வருங்கால வைப்பு நிதின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பிஎஃப் அமௌண்ட் வந்து நம்ம சேலரியில இருந்து ஒரு பங்கை மாசம் மாசம் வந்து பிடிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம பிஎஃப் அமௌண்ட்டா எடுப்போம். அது எப்படி எடுப்போம்னா, எங்கேயாவது பக்கத்துல இருக்க பிரவுசிங் சென்டர் போவோம். ஆன்லைன்ல அப்ளிகேஷன் பண்ணுவோம். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறமா தான் நம்ம கிட்ட இந்த பிஎஃப் அமௌண்ட் வந்து சேரும்னே சொல்லலாம். இந்த மாதிரியான பெரிய ப்ராசஸ் குறைக்கிறதுக்காக இப்ப மத்திய அரசு ஒரு திட்டத்தை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த பிஎஸ் சிஸ்டத்தை வந்து பேங்க் சிஸ்டமா மாத்த போறாங்களாமா. ஸோ பேங்க்ல எப்படி நமக்கு ஏடிஎம் கார்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஏடிஎம் கார்டு இந்த பிஎஃப் அமௌண்ட்டை எடுக்கிறதுக்காக நம்ம கிட்ட கொடுக்க போறாங்க. ஸோ அது மூலமா ரொம்ப ஈஸியாவே இந்த பிஎஃப் அமௌண்ட்டை நம்மளால எடுத்துக்க முடியும். மத்தபடி இந்த பிஎஃப் அமௌண்ட்டை எடுக்கிறதுக்கான ப்ராசஸ்லாம் வந்து சேம் தான் சொல்லணும். 50% ஆஃப் அமௌண்ட்டை வந்து நம்மளால வந்து எடுத்துக்க முடியும். வேலையில இருக்கிறங்கிற பட்சத்துல மேபி வேலையை விட்டு நின்னுட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல ஃபுல் அமௌண்ட்டை எடுக்க முடியுமான்னு கேட்டா கிடையாது. ஸோ அதுக்கு நம்ம கொஞ்ச நாள் ஒரு மாசம் வந்து வெயிட் பண்ணணும். ஒரு மாசம் கழிச்சு அப்ளை பண்ணும்போது 75% ஆஃப் அமௌண்ட் வந்து நம்மளால எடுத்துக்க முடியும். ஸோ அதுக்கப்புறமா ஒரு 2 மாசம் கழிச்சு தான் ஃபுல் அமௌண்ட் மீதமுள்ள அமௌண்ட் வந்து நம்மளால எடுத்துக்க முடியும்னு சொல்றாங்க. வருகிற 2025ல இந்த திட்டம் வந்து நடைமுறைக்கு வரும்னு சொல்றாங்க. சோ ஒருவேளை நடைமுறைக்கு வந்துச்சுன்னா பிஎஃப் அமௌண்ட்டை ரொம்பவே ஈஸியாவே நம்மளால எடுத்துக்க முடியும்.